தமிழ்ல நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஒரு 100 கொஸ்டின் பார்த்துடலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய கொஸ்டின் போட்டிருக்கோம். அதை வேணால் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் 2025 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சிலபஸில் உள்ள கொஸ்டின். ஸோ இது எலிஜிபிள் டெஸ்ட்டில் இருந்தது அப்படி இருந்தாலுமே 2025 உள்ள நிறைய சிலபஸ், அதாவது காலங்கள் ரிலேட்டடாக கொஸ்டினாக இருக்கட்டும், மரபு சார்ந்த கொஸ்டினாக இருக்கட்டும், வினாச்சொற்களாக இருக்கட்டும், ஸோ உவமைக்கான பொருத்தமான பொருளாக இருக்கட்டும், இதில் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னாக்கி இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டினை விட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வினாச்சொல்ல உயிருள்ள உடல் எது அப்படின்னு தான் வரணும். ஏன்னா ஒரே ஒரு உடலை தான் குறிக்குது. ஸோ எது அப்படிங்கிறது தான் வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட கொடுத்தேன்னா யாவைன்னு வரணும். சரிங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. அடுத்தடுத்த கொஸ்டின், தமிழ்மொழி மரபு பாடலாசிரியரின் ஆசிரியர் யார்? தமிழ்மொழி மரபு பாடலாசிரியரின் ஆசிரியர் யார் அப்படின்னு தான் வரணும். என்ன, எது, எங்கு அப்படிலாம் வராது. சரிங்களா? யார் தான் வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தமான காலம். ஸோ நம்மளுக்கு 2025 சிலபஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதில் நம்மளுக்கு காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த டாப்பிக்கில் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாடு புல் மேய்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இறந்த காலத்தில் குறிக்கும். சரிங்களா? ஸோ இது என்னத்தை குறிக்கும்னா இறந்த காலத்தை குறிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஆசிரியர் நாளை தேர்வு நடத்துவார். இதுதான் கரெக்டான. நாளைக்குன்னா நடத்துவாங்க, இன்று அப்படின்னா நடத்தினார்னு வரும், இப்பொழுது அப்படின்னா நடத்துகிறார் வரும். அடுத்து என்னன்னா இதில் வந்து பொருத்தமான காலம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த கொஸ்டினாவே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் 3வது கொஸ்டினும் அதே மாதிரி காலம் ரிலேட்டடான கொஸ்டின் தான். நல்லா பார்த்துக்கோங்க. 3 கொஸ்டின் அடுத்தடுத்தா இருக்குது. ஸோ நம்மளுக்கு சிலபஸ் வந்து கண்டென்ட் கம்மி அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அடுத்தடுத்து இருந்தாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி சிலபஸோட கண்டென்ட் வந்து அதிகம் இருக்கும். ஸோ இப்போ வந்து இலக்கணம் ரிலேட்டடாக 85 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இது அதிகபட்சம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் சொல்கிறேன். அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருத்தமானதுன்னா சரியான காலம். இப்போ நேற்று வந்தான் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம், கரெக்டு தான். நாளை அப்படிங்கிற போது நாளைனா எதிர்காலத்தில் வரும். இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. மாடுகள் புல் மேய்கின்றன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேய்கின்றன அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்தில் தான் வரும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நேற்று அப்படின்னாக்கி இறந்த காலம், இதுவும் தப்பு. நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீரி பிள்ளை அப்படின்னு தான் வரும். சரிங்களா? இதில் வந்து எலி குட்டி, ஆட்டுக்குட்டி, அதே மாதிரி கோழி குஞ்சு, பசுங்கன்று, மாங்கன்று, எருமைக்கன்று. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல்லி உருவாக்க. ஸோ இது மரபுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இளமை மரபு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒளி மரபு. இது எல்லாமே நம்மளுக்கு நியூ சிலபஸில் 2025 கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சேர்த்ததுனால இது நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுவுமே நம்மளுக்கு புக்கில் கண்டென்ட்டும் உள்ளது தான். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். சாவி அப்படிங்கிறதுக்கு வந்து கொத்து அப்படின்னு வரும். சரிங்களா? சாவி கொத்து, கொலை முந்திரி கொலை, மக்கள் கூட்டம், அந்த மாதிரி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும். நம்ம பேச்சு வழக்கில் நாட்கள்னு சொல்கிறோம், ஆனால் அது எழுத்து வழக்கில் மாறும்போது நாள்கள் அப்படின்னு தான் எழுதணும். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இருந்தாலுமே இதில் வந்து நம்ம போட்ட கொஸ்டினில் இதில் வந்து இப்போ தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற அடுத்தடுத்த கொஸ்டினாகவே வச்சுருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. காக்கா காக்கான்னு சொல்லுவோம்ல, காக்கா அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு, காக்கை அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு காக்கா கரையுங்கிறது வந்து ஒளிமரபில் வந்துடும். சரிங்களா? ஸோ அதையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சி ஆப்ஷனில். ஸோ அதனால் நீங்கள் அதை ஒளிமரப்புலையும் பார்த்துக்கோங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்குலையும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கான சிலபஸ் கண்டென்ட் கம்மிங்கும்போது ஒன்றையே திருப்பி ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி கேட்பாங்க. அதுக்கு இது உதாரணம். ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக கேட்குறதுல வந்து மொழிமரப்புல இருந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு நிறுத்தற்குறிகள் இருக்கா? ஸோ இந்த கொஸ்டினில் நிறுத்தற்குறிகள் நிறையா ப்ரீவியஸ் இயரில் உள்ளது அப்படியே இருந்து கேட்டாலுமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை அப்படியே கட்காவி பேஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் நிறுத்தற்குறியீர்கள் அறிதல். இதில் வந்து கரெக்டானது என்னங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் ஒரு வரி கொடுத்துட்டாங்க. மேலே உள்ளதுக்கு பாருங்களேன் எதுவுமே கொடுக்கல. பட் நான் 11வது கொஸ்டினுக்கு ஒரு வரி கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நீங்கள் கரெக்டானதை கண்டுபிடிக்கணும். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும்.
பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் 2 கமா வருது சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பொருத்தமான நிறுத்தற் குறியீடுகள் இது ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கேட்டதை நான் போட்டிருக்கேன். அதான் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது அண்ணா இதில் வந்து அண்ணா ரிலேட்டடாக கேட்டிருக்காங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா உரைநடையாக இருக்கட்டும் துணைப்படமாக இருக்கட்டும் எந்த இடத்துலலாம் கமா கொட்டேஷன் வந்துடுற மாதிரி இருக்கோ அதெல்லாம் இருக்கா அப்படின்னா பார்த்து நல்லா வாசிச்சுக்கோங்க. ஏன்னா அதை நம்மளுக்கு கேட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இது. கூட்டத்தில் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கொட்டேஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ எதில் சிங்கிள் கொட்டேஷன், எதில் டபுள் கொட்டேஷன், எந்த இடத்துல எந்த இடத்துல கேள்விக்குறி, எந்த இடத்துல ஆச்சரியக்குறி வரணும் அப்படிங்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு புக்கில் கண்டென்ட் இருக்குது. சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதை பற்றின கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா, கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள். அதுக்கு தேவையான எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதும் ஈஸியாக. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஊர் பெயர்களின் மறுவு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். சைதாப்பேட்டைங்கிறதுக்கு சைதைன்னு தான் வரணும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மயிலாப்பூருக்கு என்ன கேட்டிருக்காங்க மருவு. அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மருவு கொஸ்டினுமே நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிற கொஸ்டின் தான். சரிங்களா. ஸோ இதில் மயிலாப்பூருக்கு மயிலை வரும். சரிங்களா. மயிலாடுதுறைக்கு மாயூரம் வரும். மயிலாடுதுறைக்கு மாயூரம் வரும். இதுவுமே நம்ம போன கொஸ்டின்ல கேட்டது தான். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவரை பற்றி படிச்சிருப்பீங்களா, புக் பேக் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஊர் பெயர்களில் மருவு கோவன் புத்தூர் அப்படிங்கிறது சங்க காலத்தில் சொல்கிறது. ஸோ இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுக்கு ஒரு மருவு அப்படிங்கிறது என்னென்னா கோவை அப்படிங்கிறது தான் அதோட மருவு. சரிங்களா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே. நெக்ஸ்ட் என்னென்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து இங்கிலீஷும் இருக்கலாம், வேறு மொழி சொற்கள் கிரேக்கமாக இருக்கலாம், லத்தீனாக இருக்கலாம், அரபு சொற்களாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இமெயில் அப்படிங்கிறது இங்கிலீஷில் உள்ளது. சரிங்களா. ஸோ பிற மொழியில் எந்த மொழினாலும் வரலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வடமொழியும் வரலாம். வடமொழினா நீங்கள் வந்து சமஸ்கிருதம் மட்டும் நினைக்கக்கூடாது. வடமொழிலாம் நம்ம இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து வடக்கு இருக்கிற மொழிகள் எல்லாமே வடமொழிகள்னு பொதுவாக சொல்லிடுவாங்க. சரிங்களா. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்தது தான் சமஸ்கிருதம். ஸோ அதையும் நம்ம வடமொழின்னு சொன்னதுனால அது வடமொழினே போயிடுது. சரிங்களா. ஸோ வடமொழிக்குள்ளே சமஸ்கிருதம் ப்ளஸ் நிறையா மொழிகளும் வரும். சமஸ்கிருதம் மட்டும் கிடையாது. சரிங்களா. ஓகேவா. நெக்ஸ்ட் இமெயில் அப்படிங்கிறதுக்கு வந்து மின் அஞ்சல் அப்படிங்கிறது தான் தூய தமிழ். சரிங்களா. ஸோ இன்டர்நெட் இணையம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. இதில் விஞ்ஞானம் அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணிட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க. அறிவியல் அறிவு தேவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அறிவியல் தமிழ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் கணினி தமிழ்னு ஒன்று வந்துட்டு. சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். என்ன தான் நம்மளுக்கு தமிழ் அந்த இதுன்னு உள்ளே கொண்டு வந்தாலுமே ரொம்ப கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கெலாம் மதிப்பு இருக்கா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு புக்கில் சேர்த்துருக்காங்க. புக்கில் அதெல்லாம் படித்தா தான் நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். 15 மார்க் கன்ஃபார்ம் படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகையான விடைன்னு கொடுத்துருக்காங்க. மறைவிடை. போவியான்னு கேட்டால் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கி மறைவிடை. நான் போக மாட்டேன்னு மறுத்து கொடுறாங்க. ஸோ ஓப்பனாகவே சொன்னதுனால அது ஒரு விடை, மறைவிடை. சரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடை வகைகளில் தான் ரிலேட்டடாக அடுத்த கொஸ்டினும். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை கூறுவது என்னதுன்னா உற்றதை உரைத்தல். கால் விளையாடலையா எனக்கு கால் வலிக்க அதான் நான் விளையாடலை அப்படின்னு சொல்கிறது வந்து உற்றது உரைத்தல். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் விடை வகையில் தான், சரியானது மட்டும். ஸோ அப்போ நீங்கள் நேர்விடை ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்களே இதில் எதுவுமே தெரியாது அப்படின்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் புதுசாக தான் கொஸ்டின் போடுறீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க சரியானதுன்னு கேட்கும்போது 4 ஆப்ஷனில் ஏதாவது வாசிக்க முடியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கோடுக்கு அப்புறம் தான் விடை வருதுங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு 4ஐயும் பாருங்கள். ஏவல் விடை, நேர் விடை, மறை விடை, சுட்டு விடை. இதில் வந்து பாசிட்டிவாக என்ன இருக்குன்னு பாருங்கள். நேர் விடைங்கிறது வந்து தான் பாசிட்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணலாம் தெரியாத பட்சத்தில். தெரிஞ்சவங்க படிப்பெல்லாம் புக்கெல்லாம் படித்து கடிச்சு கொடுத்தவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வாசிச்சுட்டு எது கரெக்டாக இருக்கோ அது நீங்கள் போடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நான் இந்த டாப்பிக்கே படிக்கலைங்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், எது பாசிட்டிவாக ஆன்சர் இருக்கோ அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை தான் நம்மளுக்கு கொஸ்டினாகவும் வைப்பாங்க. சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நேர்விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு சொல்கிறாங்க. உடன்பாட்டு சரி ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிறது நேர்விடை தான். போக மாட்டேன் அப்படின்னாக்கி மறைவிடை மேலே கேட்டிருந்தாங்களா. ஸோ மறைவிடை அப்படிங்கிறத சொன்னதில் கேட்டிருந்தாங்க 18வது கொஸ்டினில். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டினில் கூட இருக்கலாம்.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு கலைச்சொல் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான் சரிங்களா. சுப்ரீம் கோர்ட் அப்படின்னாக்கி உச்ச நீதிமன்றம், ஹை கோர்ட்னா உயர் நீதிமன்றம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுவுமே அலுவல் சார்ந்த கலைச்சொல் தான். இது வந்து அப்பீல் மேல்முறையீடு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுலாமே உங்களுக்கு 2 கொஸ்டினுமே எதில் வருது, ஸோ நம்மளுக்கு சட்டம் ரிலேட்டடாக வர்றது தான் சரிங்க. அப்பீல் டைம் அப்படின்னா கால வரையறை உண்டியல். ஸோ இது வந்து கேட்கல, இது வரைக்கும் கேட்கல, இது புதுசாக இருக்குது, நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்பீல் டைம் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கேட்கலாம், தெரியாதது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து தான் நம்ம படிக்கணும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து செய்யுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிறது தான். இப்போ மேலே இருக்கிறதுமே சட்டம் ரிலேட்டடான கொஸ்டினில் உள்ளது தான். இந்த சட்டம் ரிலேட்டடான கலைச்சொற்களும் நம்மளுக்கு கேட்போன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுவுமே உங்களுக்கு வரும், சயின்ஸ் அண்ட் டெக் எல்லாமே வரும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. வேலியை பயிரை மேய்ந்தது போல, இது ரொம்ப முக்கியமானது தான். ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கேட்டிருக்காங்க. ஸோ வேலியை பயிரை மேய்ந்தது போல அப்படின்னாக்கி கடமை தவறுதல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமருத்தாணி போல அப்படின்னாக்கி எளிதில மனிதில் பதிதல் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விளையலுக்கு ஏற்ற நீர் தான் பயனற்ற செயலில் வரும், அதுவுமே கேட்டிருக்காங்க. தற்செயல் நிகழ்வு அப்படின்னாக்கி இது காக்கை உட்கார பனம்பலம் முழுந்தது போல. எதிர்பாரா நிகழ்வுனா கிணறு விட்ட பூதம் கிளம்பியது போல. அடுத்து நெக்ஸ்ட் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகள்னா கிணற்று தவளை அப்படிங்கிறது வந்து அறியாமையில் இருக்கிறது சரிங்களா. ஸோ அவன் திருந்தினான் அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அப்படின்னாக்கி தன்வினை தொடர் சரிங்களா. தொடரில் நம்ம ரிலேட்டட் நினைத்து பார்த்துக்கோங்க. எவ்வகை வாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்வு எழுதி ஆயிற்று, இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம் சரிங்களா. நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினா வாக்கியம் தேர்ந்தெடுத்து எழுதுக. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணையாகும். அப்போ பாடான் திணை என்றால் என்ன அப்படிங்கிறதா, போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது தான் பாடான் திணை. பாடப்படுகின்ற ஆண்மகனது ஒழுகலாறுகளை பற்றி சொல்கிறது தான் இது. புறப்பொருள் ரிலேட்டடாக வரும், பொருள் இலக்கணம் ரிலேட்டடாக வரும். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் ஏற்சொற்கள் எனப்படும். இது நல்லா பார்த்துக்கோங்க. விடைக்கேற்ற வினா வகையில் கேட்டிருக்காங்க. விடைக்கேற்ற வினாவும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. சொற்கள் அதாவது எழுத்து சொல்லு 2 தான் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது இலக்கணம். அது சொற்கள் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏற்சொல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இது புக்கில் உள்ள கண்டென்ட் தான், அப்படியே கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டட் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இது எந்த புக்கில் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் அந்த நான் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் உள்ளது தான், நம்ம போட்டிருக்க கொஸ்டின் தான், வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. உரி அப்படிங்கிறது வந்து களற்று, உரி அப்படிங்கிறது வந்து தூக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நம்மளுக்கு ஒலி வேறுபாடு, இருவினைகளின் பொருள் வேறுபாடு, அழகரகர வேறுபாடு, அதாவது மயங்கொலி எழுத்துக்கள் ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு சிலபஸில் சேர்த்துருக்காங்க. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இருவினைகளின் பொருள் வேறுபாடு தான். அருந்து அப்படின்னாக்கி குடி அப்படிங்கிறது தான் வரும். இப்போது அருந்து அப்படின்னா துண்டு துண்டாக வெட்டி போடுறது அந்த மாதிரி சரிங்களா. நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கேட்டிருக்காங்க. ஸோ கவிதை எழுத ஏடு ஒன்றை எடுத்தேன் அப்படிங்கிறது தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதலில் உங்களுக்கு இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லிட்டு மேலே ஒரு வரியும் கொடுத்து கேட்பாங்க, சும்மா நார்மலாகவும் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதில் இது நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனை பார்த்தா மட்டும் போதும். நீங்கள் நான் அப்படி ஒரு வரி கொடுத்தாலுமே நீங்கள் ஆப்ஷனை மட்டும் பாருங்கன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை வாசிச்சுட்டு கிடந்தீங்க அப்படின்னா டைம் தான் வேஸ்ட்டு, ஜிகேல தான் டைம் போகும். உங்களை ஏற்கனவே நல்லா படிச்சிருந்தாலுமே அந்த வரியை குழப்பி விட்டுரும். அதனால் நீங்கள் ஆப்ஷனை மட்டும் பாருங்கள் சரிங்களா. பண்பனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான தொடர் சரிங்களா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல சரியான தொடர் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான தொடர் எல்லாருமே சரியானதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒன்று வந்து தவற வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சரியாக வைப்பாங்க. வேறு வேறு வரியாக கூட இருக்கலாம் சரிங்களா. ஒரே பாடல் இருக்காது, வேறு வேறு வரியாக இருக்கணும். ஸோ அதனால் திருப்பி பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த கொஸ்டின் எல்லாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் வந்து வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்துங்கிறாங்க. இது எழுத்து இலக்கணம் ரிலேட்டடாகவும் வரும், தமிழ் மொழி ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு வந்து இலக்கணம் சார்ந்த இடத்துல வந்து தமிழ் மொழி சார்ந்தும் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ இதில் பார்க்கும்போது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதலும் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிருக்கு. தொடர்ந்து ஒரு 4 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து அகரவரிசை சொற்களை சீர் செய்தல். இதில் அகரவரிசை ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனால் நீங்கள் பார்க்கவே வேண்டாம்.
ஸோ அப்படியே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உயிரெழுத்து இருக்கான்னு மட்டும் பாருங்கள். உயிரெழுத்தில் ஆசிரியர் இருக்குது. ஆசிரியர் எந்த இடத்துல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலையும் பீலையும் வர்றாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது இருக்குன்னா கோ இருக்குது. அதே மாதிரி உயிரெழுத்து ஓனான் ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு தான் வருது. அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்கள்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் இக்கு இங்கில் வரணும். அப்படி வரும்போது கிளி இருக்குது. கிளி வந்து 3வது எழுத்து. இதை பார்த்துட்டிங்கனாலே அடிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள், வேறு எதையும் பார்க்க வேண்டாம். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அவங்களும் வரியை கொடுத்துட்டாங்க. இது மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே கொடுக்க மாட்டாங்கங்க. நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே பார்த்துருங்க. ஆப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன? அங்காடி, கடல், மதில், தெய்வம், தென்றல். ஸோ இது உங்களுக்கு தெரியும், ஈஸியாகவே அடிச்சிருவீங்க. ஸோ அடுத்து கல் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச சொல் என்னென்ன? கற்ற. சரிங்களா? ஸோ கற்று அப்படின்னா வினையச்சம். ஸோ உரை என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் அப்படிங்கிறதுக்கு வந்து உரையாமை அப்படிங்கிறது தான் வேர் சொல்லோட தொழில் பெயர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா தொழில் பெயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன். வேர்ச்சொல், வினைமுற்று, வினையாளின் பெயர், தொழில் பெயர் ப்ளஸ் அதுக்கப்புறம் எவ்வகை வாக்கியம் என்ன கண்டறிதல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை, அதனால படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு தொழில் பெயர் அதிகமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து என்ன இதுனா மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தொழில் பெயர் என்னென்னா கேடு அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளர்ந்த வேர்ச்சொல் அறிக அப்படிங்கிறதுக்கு வந்து கிளர் வேர்ச்சொல்லுங்கிற போது நம்மளுக்கு கட்டளை வாக்கியமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து கிளருங்கிற மட்டும்தான் கட்டளை வாக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் உரைத்த என்ன வேர்ச்சொல்லின் வேர்ச்சொல்லை அறிகன்னு கேட்டிருக்காங்க. உரை அப்படிங்கிறது தான் அதோட வேர்ச்சொல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வரும் தொடரில் வினை சொல்லை கண்டறிந்து அதன் வேர் சொல்லை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வினை சொல் கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து நீங்கள் வேர் சொல் எடுக்கணும். பழம்பொறி பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படிங்கிறது பொறித்த அப்படிங்கிறது தான் இதோட வினைச்சொல். சரிங்களா? ஒரு வேலை செஞ்சுருக்காங்க, ஸோ அதை வினையை குறிக்குது. ஸோ அதில் பொறி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு என்னதான் வரும் அப்படின்னாக்கி வேர் சொல்லாக வரும். ஸோ நம்மளுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வேர் சொல்ல எடுக்க வினை முடிஞ்சு வருங்கன்னு ஓப்பனாகவே கொடுத்துருவாங்க. இப்போ என்னென்னா ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு அந்த பாடல் வரியிலேருந்து நம்மளுக்கு வேர் சொல்ல எடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வினைமுற்று கண்டுபிடிச்சி அதில் வேர் சொல்ல எடுக்கணும். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இது ரொம்ப கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மொழி, பதம், கிளவி, சொல்லுங்கிறதுக்கு வேறு பொருளாக இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து சொல்லிலக்கணம் வந்து நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ சொல்லிலக்கணம் சிலபஸ்லையும் கவர் ஆகுது, இங்கே நம்மளுக்கு மொழி சிலபஸ்லையும் கவர் ஆகுது. சரிங்களா? தமிழ் மொழி ரிலேட்டடான கண்டென்ட். அப்படி இருந்தாலும் இது ஒரு பொருள் தரும் பல சொற்கள்லையும் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகும். ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாகவே தெரியும். மொழி, பதம், கிளவி, இதில் வேறு சொற்கள்லாம் நம்மளுக்கு கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்களில் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு மொழி ஞாயிறு தேவனையர் பாவனார் கண்டென்ட்டில் தான். ஸோ நான் சொல்லியிருக்கேன் 45% மேலே வந்து 10th புக்லேயே கவர் ஆயிரும். அந்த மாதிரி வரும்போது 2 கொஸ்டினாவது கேட்டிருக்காங்க மொழி ஞாயிறு தேவனையர் பாவனார் டாப்பிக்லேருந்து. ஸோ அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் பிஞ்சு வகையில் குறிக்கும். அதை ஒரு பாடல் ஒரு தாவரத்தின் பிஞ்சு வகையில் மாவடு, பலா, மூசு, கவ்வை, பிஞ்சு, கச்சல், வாழை பிஞ்சு, இதெல்லாம் நம்மளுக்கு புக்கில் உள்ள கண்டென்ட் தான். ஒரு பொருள் தரும் பல சொற்களில் அடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கெட்டு போன காய்கறி வகையில் உள்ளதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? சூம்பல்னா என்ன, சிவியல்னா என்ன, சொண்டுனா என்ன, அழிகள்னா என்ன. சொண்டுனா பதராய் போன மிளகாய், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான பொருளும் தெரிஞ்சிருக்கணும், இது எதை குறிக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் தான், ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே நிறைய பொருள் இருந்துச்சு அப்படின்னாலும் இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னாலும் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ கேட்க போகிற மாடல் அதுதான் கொஸ்டினே. அப்படிங்கும்போது நீங்கள் அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. புக்கை போட்டு இலக்கியம் இலக்கணத்தை போட்டு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாடல் வரியை படிச்சுக்கோங்க. அதை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வந்து இது கமா கொட்டேஷன் நிறுத்தல் குறியீடு மாதிரி இருந்ததுன்னா அதையும் நல்லா வாசிச்சு விட்டுக்கோங்க, எந்த இடத்துல கமா கொட்டேஷன் வரும்னு. ஏன்னா அதையும் நம்மளுக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சார்ந்து துணைப்பாடம் பகுதியில் இருந்தால் அதையும் படிச்சு வச்சுக்கோங்க, அதையும் அப்படியே கேட்டுருவாங்க. அடுத்த கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து. மன உளைச்சல், நம்மளுக்கு வந்து மன உளைச்சல் பள்ளிக்கு வரலை, அந்த உளைச்சல் தீர்வாகாது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒளி மற்றும் பொருள் வேறுபாடுக்கு சரியானது. சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு ஒளி வேறுபாடில் அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. களிங்கிறது வந்து ஒளியை குறிக்கும். இந்த களி பள்ளிக்கு வர அழி மகிழ்ச்சியை குறிக்கும். அதே மாதிரி களி அப்படிங்கிறது வந்து கோல், அதாவது
கரும்போட அடியை வந்து கூட அதுதான் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். அடுத்து செக் அப்படிங்கிறதுக்கு வந்து காசோலை அப்படிங்கிறது தான், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. இதுவுமே நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல போட்டிருக்கும். ஸோ திருப்பி இங்கிலீஷில் இருக்கிறத தான் தமிழ்லையும் கேட்குறாங்க. அதிகமாக அலுவல் சார்ந்த கலைச்சொல் 1 2 வந்தாலுமே இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் அதிகமாக இருக்குது. அது வந்து நம்மளுக்கு புக்கில் இருக்குது சரிங்களா. புக்கை தாண்டி வெளியில் போகாது. 1 2க்காண்டி நீங்கள் பயந்துட்டு இருக்காதீங்க. 15 கொஸ்டினில் 14க்கு நம்மளுக்கு புக்கில் இருந்து தான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. அது அட்வான்ஸ் தமிழில் இருந்தனாலும் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டேட்டட் ஆஃப் அப்படின்னா அதுக்கு பதிலாக அப்படிங்கிறது தான் அதுக்கு தனியானது ஆன்சர். இது வந்து சிலது வந்து இணைப்பு சொல்ல உள்ளதையும் கேட்டிருக்காங்க. இப்போ இணைப்பு சொல்ல வந்து பட் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்கன்னு போன கொஸ்டினில் போட்டிருந்தோம். அதுக்கான இணைப்பு சொல் வந்து ஆனால் அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இதில் கரன்சி அப்படிங்கிறது வந்து பணத்தால், பேங்க் அப்படின்னாக்கி வங்கி, செக் அப்படின்னா காசோலை, செக்கு அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னாக்கி வரவோலை சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு மேலேயும் கேட்டிருந்தாங்க, கீழேயும் கேட்டிருக்காங்க. மேலேயும் ஆப்ஷனில் இருந்தது, கீழேயும் கேட்டிருக்காங்க. ஸோ சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. மரபு சொல்ல அப்போல இளமை பெயர் கேட்டிருந்தாங்க. இப்போ அதோட ஒளிமரபு கேட்டிருக்காங்க. விலங்குகளோட பறவைகளோட ஒளிமரபு. சேவல் அப்படிங்கிறது வந்து கூவும் கரெக்டாக. சேவல்ங்கிறது கூவும். இதுக்கு முன்னாடி ஒரு 100 கொஸ்டின் போட்டேம்லா, அதில் வந்து கோழி வந்து சேவல் வந்து கொக்கரிக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரிங்களா. இந்த ஆப்ஷன் அப்படியே இருந்தது. இது வந்து தப்பு சரிங்களா. காகம் தான் கரையும், சேவல் கரையாது சரிங்களா. ஸோ இதுவுமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ப்ரீவியஸ் இயரையும் நல்லா பார்த்துக்கோங்க. புக்கில் இருக்க கண்டென்ட் நல்லா முடிச்சுக்கோங்க. மரபு பிழை உள்ள தொடர், மேலே என்ன பிழையற்ற தொடர் கேட்டாங்க, இங்கே பிழை உள்ளது கேட்டிருக்காங்க. ஆணிரை கவர்ந்தனர் கரெக்டு தான். புறா குணுக்கியது கரெக்டு தான். சேவல் கூவும், கோழி தான் கொக்கரிக்கும். கூகை குளரும், ஆந்தை தான் அலரும். கூகை குளரும், ஆந்தை அலரும். புறா குணுகும், கூகை குளரும், புறா குணுகும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒளிமரபு ரிலேட்டடாக யானை வந்து பிளிரும், புலி தான் உருமும், சிங்கம் முழங்கும், பசு கதரும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஆன்சர் வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அடுத்து நம்மளுக்கு சிற்பக்கலை ரிலேட்டடாகவும் அது ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது எப்படி சொல்ல, ஒரு பேராகிராஃப் விட்டு அந்த மாதிரி கேட்டுறாங்க. இப்போ பொருந்தாத சொல்லலையும் கேட்டிருக்காங்க சரிங்களா. சோழர்களால் கட்டப்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்கள்னு வந்துட்டு, தாராசுரம் ஐராதீஸ்வரர் சோழர்களோடது தான் சரிங்களா. திரிபுவனம் வீரேஸ்வரன் கோயில் வந்து இதை நீங்கள் பார்த்தாலே சோழர்களோட இடம் சரிங்களா. கிருஷ்ணாபுரங்கிற கோயில் வந்து நெல்லை பக்கத்தில் தான், நெல்லையில் தான் இருக்குது சரிங்களா. கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில். ஸோ இது வந்து உங்களுக்கு பாண்டியர்களோட இடத்துல வந்துடுது. ஸோ இப்படி பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சாலே இந்த 3 நீங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒருத்தரை பற்றி உங்களுக்கு எந்த இடம்னே தெரியலை, மித்த 3 பேரும் ஒரே இடத்துல வர்றாங்க அப்படின்னாலே அந்த காலத்தை விட்டுருங்க, சோழர் காலம்னு விட்டுருங்க. இடம் தெரிஞ்சாலே மீதி 3 அடிச்சு விட்டுறலாம் சரிங்களா. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிய. பீடு அப்படிங்கிறதுக்கு வந்து சிறப்பு அப்படிங்கிறது தான் கரெக்டு. விசும்பு அப்படின்னா வானம். தன்பையெல்லாம் குளிர்ந்த கருணை குளிர்ந்த மலை. இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஊழ் அப்படின்னாக்கி ஊழி அப்படின்னா யுகம் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஞாலம் அப்படின்னாக்கி உலகம், அதுவுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க. தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கி உயர்வு சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிர்ச்சொல் தான். இசை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் தருக வசை அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கி மிசை அப்படின்னா எதிர்ச்சொல் என்னன்னா, மிசை அப்படின்னா மேல், அதன் எதிர்ச்சொல் கீழ். அடுத்து நீக்குதல் என்னன்னு எதிர்ச்சொல் தருக அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியாகவே போட்டுடலாம், சேர்த்தல் தான். எதிர்ச்சொல் அதிகமாக கேட்குறாங்க. அடுத்து சேர்த்தெழுதுக 1 2 தான் இருக்கும், பிரித்தெழுதுக தான் அடிக்கடி கேட்குறாங்க நிறையா. கட்டி ப்ளஸ் அடித்தல், கட்டி அடித்தல். அதே மாதிரி சேர்த்தெழுதுகளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ந்தெடுத்து அப்படிங்கிறத பிரித்து எழுதுகன்னு கிட்டத்தட்ட தேர்ந்து ப்ளஸ் எடுத்து அப்படிங்கிறத மாதிரி தான் பிரியும் சரிங்களா. ஸோ இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து இப்படி கேட்டிருக்காங்க, நாளைக்கு இப்படியே கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்மளால் கொஞ்சம் சிலபஸ் வந்து கண்டென்ட் கம்மியாக இருக்கும்போது இலக்கணத்துக்கு வந்து உங்களுக்கு கண்டென்ட் போய் ஓரியன்டாக போகலாம். ஒரு மேலே விழுதி கூட வச்சு கேட்கலாம், கூச்சு காரணத்தில் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது இந்த பொறுத்துகை பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, பொறுத்துகை கூட ஈஸியாக கேட்டுருவாங்க. சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அதுக்கு வந்து விதி வச்சு கேட்பாங்க சரிங்களா. முக்கியமாக பிரித்தெழுதுக வந்து விதியை வச்சு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டென்ட் ஓரியன்டாக படித்து வச்சுக்கோங்க. கண் ப்ளஸ் உண்டு, கண் உண்டு அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுங்க. எவை 2 பிறருக்கு உதவவே என் சான்றோர் கருதினர் அப்படிங்கிறது. எவை 2, 2க்கு மேலே வந்துட்டு எவைன்னு தான் வரும், யாவைன்னு வராது, யாதுன்னு வராது, எதுன்னு வராது சரிங்களா.
ஸோ ஒன்றுக்கு மேலே வந்துட்டனால இவை. அடுத்து பத்தியப்படுத்து சரியான விடை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியும் வச்சுருப்பாங்க, மென்ஷன் பண்ணாமலே வச்சுருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 65லேருந்து 69 வரைக்கும் உள்ள கொஸ்டின் தான் நாங்கள் இந்த இடத்துலேருந்து கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷின் நீங்கள் வாசிக்கும்போது பேஜ் நம்பர்லாம் தெரிஞ்சிருந்தது, புக்கில் இருக்குங்க கண்டென்ட் தெரிஞ்சதுன்னா ஓகே போயிடலாம். வெளியிலேருந்து கேட்க மாட்டாங்க, உள்ளேருந்து தான் கேட்பாங்க. ஸோ படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். படிக்காதவங்களுக்கு இது வந்து எலிஜிபிள் டெஸ்ட் பார்த்தீங்களா, ஜிகேல டைம் இழுக்கும், அந்த மாதிரி தான் இதை வைப்பாங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோமா. நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல்நலம் பேணும் வழிமுறையாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோமா. நலமான உடலுக்கு எத்தனை வேளை உணவுனா 2 வேளை உணவு சிற்றுண்டி, 1 வேளை நல்ல உணவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரவெல்லாம் வெற்றுக்குடலும் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போல்லாம் எங்கள் ஊர்லலாம் ஒரு தாத்தா மீதி 2 நேரமும் வந்து எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் காலையில் சாப்பாடு எனக்கு பழைய கஞ்சி இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுது, இது வெற்று குடலுக்கு என்னென்னா குளிர்ச்சியான உணவு, பழைய கஞ்சி, தண்ணி மாதிரி ஏதாவது உணவு சாப்பிட்டு கூட சாப்பிடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த காலத்தில் அதை கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்னா வெறும் தண்ணியை கூடயாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறத இதில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் என்னென்னா உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவை யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காய்கறிகள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 பங்கு காய்கறி இருக்கணும், 1 பங்கு உணவு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். தவிர்க்க வேண்டிய உணவு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரமான உணவு அப்படிங்கிறது தான் அது கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? மேலே பாசிச்சோமா. உடல்நல பேணும் வழிமுறைகளில் ஒன்று சரியான நேரத்துக்கு உண்ணணும். நம்ம 3 வேளையும் உண்றது மேட்ரு கிடையாது. நான் காலையில் 7 மணிக்கு சாப்பிட்டேன்னா மறுநாள் காலையில் 7 மணிக்கு சாப்பிட்ணும். காலையில் சாப்பிட்ட 8 மணி மறுபடி 9 மணி அப்படின்னு டைம் ஒவ்வொரு மணி நேரம் தாமதமாச்சுன்னா அது வந்து சரியான உடல் நலம் கிடையாது. சரிங்களா? அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ உணவோட டைமை ஸ்கிப் பண்ணக்கூடாது, முக்கியமாக உணவை ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காலை உணவு. ஸோ நம்மளுக்கு முடிஞ்சது 69 வரைக்கும். அடுத்து ஒருமைப்பன்மை பழையற்ற தொடர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் 2025 சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் தான். பழையசுலேயும் உண்டு, இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. சங்க காலத்திலிருந்தே அரசனாயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பெரிய வேர்டு இருந்துச்சுன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. சரிங்களா? அது அடுத்து அதே மாதிரி தான் ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்க. ஸோ இது பிழையானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பிழையுள்ள தொடருங்கும்போது மீதி இருக்க 3 சரிதானே. மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர், கரெக்டு தான். பழமையை உணர கலைகள் துணை புரிகின்றன, இதுவும் கரெக்டு தான். தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகிறது. ஸோ இந்த தேவராட்டம் கண்டென்ட் வந்து 10th புக்கில் நம்மளுக்கு கவர் ஆகுது. நான் மோஸ்ட்லி சொல்லியிருக்கேன் நிறைய கொஸ்டின் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கி புக்கில் இருக்கிறது தான். இதெல்லாம் புக்கில் இருக்கிறது தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு கலைகள், நிகழ்த்து கலைகள் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதில் வந்து முக்கியமாக இதில் ஒருத்தர் வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ கலைமாமணி விருது பெற்றவங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து கூத்துப்பட்டறை நான் முத்துச்சாமி அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து முக்கியமானவங்க. அவங்கள பற்றி படிச்சுக்கோங்க, இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ காவடியோட வேறு பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தேர்காவடிலாம் வராது. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. சீவன் அப்படிங்கிறதுக்கு வந்து உயிர், ஜீவனை சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வையகம் அப்படின்னா உலகம், சபதம்னா சூளுரை, மோகித்துன விரும்பி. இந்த சபதம் சூழ் இந்த இடத்துல நம்மளுக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சொல்லும் பொருளும் லகரலகர வேறுபாடில் சூழ், இன்னொன்று சூழில் கேட்டிருக்காங்க. சூழ்னா இது வந்து என்ன அப்படின்னாக்கி உங்களுக்கு கருப்பம் அப்படின்னு வரும். இந்த சூழ்னா சூளுரைன்னு வரும். இது லகரலகர வேறுபாடில் மயங்கொலி எழுத்துக்களில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே பொறுத்துகையில் வச்சுருக்காங்க. சொல்லும் பொருளும் பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க. இங்கே குழி அப்படிங்கிறது நில அளவையை குறிக்கும் பெயர். அதே மாதிரி மணி அப்படிங்கிறது முற்றிய நெல் வகையை குறிக்கும். சிலை அப்படிங்கிறது சீலைங்கிறது புடவையை குறிக்கும். சான் அப்படிங்கிறது நீட்டல் அளவை. இப்போ இந்த இதில் இருந்து லகரலகர வேறுபாடு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிலை, சீலை. சிலை அப்படிங்கிறது கல்லால் வடிக்கப்படுறது, சீலைங்கிறது புடவையை குறிக்கும். அது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து சரியான பொருளை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலர்னா மலர்தல். இதுவுமே மொழிநேயர் தேவநேயர் பாவனார் டாப்பிக்கில் மொழிகள் அந்த மலர்களுடைய பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் இதில் கிட்டத்தட்ட 3-4 கொஸ்டினுக்கு மேலே வந்து ஒரு பேஜில், அதாவது ஒரே பாடத்துல இருந்தே நிறையா வந்திருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 10th எவ்வளோ வரும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா.
பிழை திருத்துக அவன் கவிஞன் அல்லன் ஒருத்தரை தான் குறிக்கும். இதே மாதிரி அதுக்கு அல்லல்னு வந்துருந்துச்சு. இதுக்கு முன்னே ஒரு 100 கொஸ்டின் போட்டேன்னா அதில் அல்லல்னு வந்துருந்துச்சு. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேறுபாடு. இதுவுமே நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் தான். பிழை திருத்தம் ஒருல அடுத்து அஃது, அதாவது அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதில் வந்து அது அஃது இதை எங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது எவ்வகை தொடர்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு செய்தி தொடர். சரிங்களா. ஸோ இதே மாதிரி இதை காலத்தில் கூட கேட்கலாம். என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது என்னென்னா எதிர்காலத்தை குறிக்கும். எவ்வகை காலத்தை குறிக்கும் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல எந்த இடத்துல காமா கொட்டேஷன் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால இது எவ்வகை தொடர் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ உணர்ச்சி தொடர கேள்விகளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட சிலபஸ் கொஸ்டினை வந்து மைண்டில் நீங்கள் ஏற்றுறீங்களோ, புரிதலை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த இதை நம்ம தாண்டிடலாம். டைமிங்கை வந்து தமிழை தாண்டி நீங்கள் ஜிகே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம். அதனால தான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறது அதான். பிழையை திருத்தி சரியாக எழுதுக, சரியான தொடரை கண்டறிக்க. இது கோவலன் சிலம்பு விற்க போனான். இப்போ நம்மளுக்கு சிலப்பதிகார மணிமேகலை எல்லாம் தூக்கிட்டாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு பிழை திருத்தலில் அதை கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. கோவலன் சிலம்பு விற்க போனான். இதில் வந்து நம்மளுக்கு பிழையில் கசட தபர வல்லினம் அந்த எழுத்துக்கள்லாம் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் செய்தி தொடர். இதுலேயும் புக்கில் உள்ள கண்டென்ட் தான் அப்படியே கொடுத்து இது எவ்வகை தொடரில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு சொற்களின் கூட்டுப்பெயரை எழுதுகன்னு கொடுத்துட்டாங்க. மூங்கில் அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி இலை. மூளை அப்படின்னா முளைக்கீரை, முளை கட்டிய கீரை. வேப்பந்தலை, வரகு கதிர். மூங்கில் இலை, முளை கீரை, வேப்பந்தலை, வரகு கதிர். ஸோ கூட்டு பெயர்களில் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி கேட்கல, இது புதுசாக இருக்குது, அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. சொற்களுக்கு ஏற்ற கூட்டு பெயர் கேட்டிருக்காங்க. கற்கள், கற்கள். ஸோ இன்னொன்று கற்குவியல்னு வரும். சரிங்களா. புல்கட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 81 எண்ணுக்குரிய தமிழ் பெயர். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. கடுகு உளுந்து நினச்சி சமைச்சு ருசித்து சாப்பிடு என அம்மா கூறினால். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேங்கிறதுக்கு தான் வரும். சரிங்களா. சரி, எட்டுக்கு வந்து தான் வரும். சரிங்களா. 8 அஷ்டம் அப்படின்னு நான் வந்துருக்கேன். அஷ்டலட்சுமி கேள்விப்பட்டிருப்பீங்களா. 8க்கு அதை வச்சு எடுத்தாலே நம்மளுக்கு டி தான் ஆன்சர். வேறு எதுலேயுமே வரல. சரிங்களா. அதே மாதிரி 1க்கு வந்து கே தான் வரணும். அதே மாதிரி கே பார்த்தீங்கன்னா அந்த டி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுக்கும் வரல. இதே மாதிரி பேசிக் தெரிஞ்சாலே அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் தீவகத்தின் மற்றொரு பேர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தீவகத்துக்கு விளக்கு. சரிங்களா. தீவக அணி வந்து டெஃபினிஷன் படிச்சிருந்தா இதுக்கான ஆன்சர் போட்டிருக்கலாம். சரிங்களா. அந்த டெஃபினிஷன் நிறைய பேர் அணி படிக்கிறாங்க, அணியோட டெஃபினிஷன் படிக்காமல் விட்டுறாங்க. அதனால திருப்பி படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சிலபஸில் அணி இலக்கணம் இல்லைன்னாலுமே அதை நம்மளுக்கு கூற்றில் கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதோட பொருளாவது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செவரான இணையை கண்டறிக. திணை ஓலை அப்படிங்கிறதுக்கு மான்குட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. எருமை கன்று பசுங்கன்று கரெக்டு தான். தென்னை ஓலை வாழை இலை கரெக்டு தான். நாய்க்குட்டி புலிக்குட்டி கரெக்டு தான். நாய்க்குருளையும் வரும், அதே மாதிரி சிங்கக்குருளையும் வரும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி புலிப்பரல்னு வரணும். சரிங்களா. புலிப்பரல்னு வரணும். ஸோ இங்கே புலிக்குட்டின்னு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் தப்பாக தான் வரும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இதில் வந்து திணை ஓலைன்னு வந்திருக்கு. இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, 2 இடத்துல வருது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கொஷின் எதில் இருந்தது அப்படின்னா நீங்கள் டைம் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கலை சொற்களை அறிதல். சரியான கலை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படிங்கிறாங்க. பண்பாட்டு எல்லை. இது நம்மளுக்கு புக்கில் கேட்டிருக்காங்க தான். ஸோ இது பான கொஸ்டின்லையும் கேட்டது தான். சிம்பலிசம் அப்படின்னா குறியீட்டியல். தீசிஸ்னா ஆய்வேடு. எம்பளம்னா சின்னம். இன்டலெக்சுவல்னா அறிவாளர். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலைச்சொல் அறிவோம். அதில் சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுகர் கேன் ஜூஸ். புக்கில் உள்ளதான் பழ ஜூஸ். சரி, கரும்பு சாறு. சுகர் கேன்னா கரும்பு சாறு. சரிங்களா. அதே மாதிரி இதில் வெள்ளை கட்டி கேட்டிருக்காங்களா, தங்க கட்டி, கோல்டு பிஸ்கட், அதுவும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். கோமோகிராஃப் அப்படின்னாக்கி ஒப்பெழுத்து. சரிங்களா. வொவல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்து. கூற்றுக்காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்றுக்காரணம் இவங்க இல்லை இருந்தாலும் நீங்கள் படுத்துக்கோங்க, ஏன்னா புரித்தெழுகள்லாம் வருது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இந்த 3 பேரும் பாடிய பாடலோட தொகுப்பு தான் தேவாரம். இந்த தேவாரத்தை எப்படி பிரிக்கணும்னா தே ப்ளஸ் ஆரம்னு தான் பிரிக்கணும். சரிங்களா. இறைவனுக்கு சுற்ற படிக்கிற பாமாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா இந்த கூற்று காரணம் 2மே சரிதான். சரிங்களா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க,
சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்றுக்காரன 2மே சரி அப்படின்ட்டாங்க. குரில் நெடில் மாற்றம் வேறுபாடடைந்து சரியானதை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. கண் அப்படின்னா மூணுச்சுழியின் விழி, அதே மாதிரி கான் அப்படின்னா மூணுச்சுழியின் பார். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுவுமே நம்மளுக்கு இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் சரியா. மேலே பார்த்தது அப்படின்னா குரில் நெடில் வேறுபாடு. இந்த குரில் நெடில் வேறுபாடுமே நம்மளுக்கு சிலபஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா. 2025 சிலபஸில் கவர் ஆகுது. அதே மாதிரி இந்த இலக்கணம் சார்ந்தது செந்தி செம்மை ப்ளஸ் பண்பு தொகையில் வரும். இது கரெக்டு தான் சரிங்களா. இதில் வந்து வளர்வானம் அப்படிங்கிறது வந்து வினை தொகையில் வரும் சரிங்களா. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் பார்த்துருக்கணும். நிறைய பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய புக்கில் இருக்கிறதையும் கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரி அப்படின்னாக்கி மலையை தான் குறிக்கும். இப்போ நம்மள ராயகிரி, சிவகிரி அந்த மாதிரிலாம் நிறைய ஊர் கிரியில் வரும்ல. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து கிரிங்கிறது மலையை குறிக்கும். கீரி அப்படிங்கிறது கீரிப்பிள்ளை விலங்கு குறிக்கும் சரிங்களா. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. இது விலங்குகளோட மரபு ரிலேட்டடாக வரும் சரிங்களா. இருபொருள் தருக. அடுத்து திங்கள் அப்படிங்கிறதுக்கு சந்திரன் மாதம். ஸோ நல்லா நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த நிலவோட வேறு பெயர், சூரியனோட வேறு பெயர், கடலோட வேறு பெயர்லாம் நிறைய படிச்சுக்கோங்க. அது ஒரு பொருள் தரும் இரு பொருளில் கேட்பாங்க, பொருந்தாததுலேயே வச்சு விட்ருவாங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கேட்டாங்க பார்த்தீங்களா. எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க, திருப்பி திருப்பி கேட்குறாங்க. ஸோ இதில் சூரியன்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. சூரியன் வந்திருக்கு, அதோட வேறு பேர்லாம் வந்திருக்கு. அடுத்து இருபொருள் தருகை கேட்டிருக்காங்க. 6 அப்படிங்கிறதுக்கு பொருள் ஒரு நதி எண். நான் போன கொஸ்டின் 100 போட்டேனா, காலையில் போட்டேன். அதில் போய் பாருங்கள். அதில் இந்த இது என்ன அப்படியே சொல்லியிருந்தேன், அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். இருபொருள் தருகையில் சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்பம் பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் அப்படிங்கிறதான் கரெக்டு. கதிர் முற்றியதும் இன்பம் தரும் வராது. திடீர்னு எப்போ வேணாலும் மழை வரும் சரிங்களா. ஸோ முத்தி போனாலும் மழை, பச்சை பசல்னு பார்த்த உடனே நம்மளுக்கு இன்பம் தான் வரும். பட்டு போன மரத்தைக்கான இன்பமாக வரும். ஸோ அதெல்லாம் வராது. இயற்கையை போற்றுதல் இன்ப மரபுன்னு வராது சரிங்களா. தமிழர் மரபு கூட வரலாம். அடுத்து அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணெழுத்து அப்படிங்கிறது கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை வந்து கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொன்னது யாருன்னா தொல்காப்பியர் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சிப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறது தான் கரெக்டு. கின்றது, கழிக்கிறது, இழக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல நிரப்புங்க அப்படின்னாலுமே எந்த இடத்துல வந்து இறுதியில் வர்ற எழுத்துக்களை நல்லா வாசிக்கோங்க. ஒருமைப்பன்மையாக இருக்கட்டும், முதல்ல இறுதியில் வர்றதை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒருமைப்பன்மையில் கூட கேட்கலாம் சரிங்களா. இங்கே வாங்க. சரியான இணைப்பு சொல். சரியான இணைப்பு சொல் கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். ஸோ இதில் அது போலங்கிறது தான் வரும். எனவே வராது, ஆகையால் வராது, அதனால் வராது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை இணைப்பு சொல் வர்ற வேடை வந்து வாசிச்சிட்டிங்கனாலே இணைப்பு சொல்லுக்கு இடையில எது போடணும்னு வந்துடும். நான் அடிக்கடி சொல்கிறேன். அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படிங்கிறது தான் கரெக்ட். இது புக் பேக்கில் உள்ளது தான். ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டது தான். 100 கொஸ்டினில் போன கொஸ்டினில் போட்டையில் அதுலேயும் இது இருக்குது. 100 கொஸ்டின். அடுத்து 100வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இணைப்பு சொல்லு தான். அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை. இந்த இடத்துல ஆனால் தான் வரும். நல்லவர் தான் ஆனால் அவர் வல்லவர் கிடையாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 100 கொஸ்டினில் உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி கேட்டிருக்காங்கங்கிறதும் ஸோ ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்கும்போது இந்த இடத்துல எப்படி கேட்டிருக்காங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியான கேட்டிருக்காங்க, சரி பிழையுள்ள தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சரியுள்ள தொடர் கேட்டிருக்காங்க, அப்புறம் பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்கும்போது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னே சயின்ஸ் அண்ட் டெக்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து கேட்கும்போது உங்களுக்கு சட்டம் ரிலேட்டடாலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எண்கள் ரிலேட்டடாக இந்த தமிழ் எண்கள் ரிலேட்டடாக புதுசாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் கொஷின் வந்து 100மே உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னாக்கி இதை பற்றின கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா. அது எப்படி படிக்கணுங்கிறது தெரியாமலே படிச்சுட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. மற்றும் இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.